ஸோ ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டிடி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெளித்தரமான ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான். ஏன்னா நம்ம வந்து இதோட 2வது நாள் காய்ஸ் நம்ம சேலஞ்சு தொடங்கி அதனால் நான் மில்லில் இறங்கிடுவேன் கைஸ். முதல்ல மினியூஜி வந்துடுவாங்க செட்ரா மாப்பிள்ள. முதல்ல எல்லாம் அவன் கிளியர் பண்ணணும்னு விஎஸ்எஸ் எடுத்து அவனை 27 போடு அவனை ஓசிகள் எடுத்துருவேன். பின்னா இங்கே ஒருத்தனை போட அவனையும் போட்டுருவேன். பின்னால் வந்து எவன்டா அடிக்கிறான்னு பார்த்தா இவனும் அடிப்பான். சரி கீழே போயிடுவேன். அவன் வரட்டுன்னு வெயிட் பண்ண அவனை அடிப்பேன். ஓடுவாங்க அப்போயும் நான் அடிப்பேன். 10 12 போவேன். விஎஸ்எஸ் எடுத்து 2 போட்டுருவேன். சரி நான் அவன் ஃபுல்லாக ஹெச்பி கம்மி பண்ணி விட்ருவான். அதனால் நான் போய் மெடிக்கிட் போட்டு இருப்பேன். சரி நீ மெடிக்கிட் போட்டு சரியா கன் இல்லைன்னு போய் பொடுக்க போனால் இங்கே ஒருத்தர் கன்னும் குளோவல் போட்டு நேராக வருவான் ஏறி. நான் பார்க்கவே மாட்டேன். நினச்சிருந்தா அவன் நம்மளை அடிச்சிருக்கலாம். பார்த்தா அவன் ஒரு வழியாக நம்ம கிட்ட அடி வாங்கி செத்துருப்பான். அதுவும் இல்லாமல் லேண்ட்மைனோடு வச்சுட்டு போயிடுவான் பாவி. அதுலேயே பாதி பிளட்டு போயிடும். சரின்னு மறுபடியும் போய் ரிவைவ் பண்ண போனேன். நம்மளை மறுபடியும் அதே கட்டணும் குளோவால். சரி வாடா அவனை பார்த்துக்கிறேன்னா அலைக்கா தலைவர் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சி வருவாடு. சரி வாடி நீ எப்படியா அடி தான் வாங்குவோன்னு போடுவேன். ஒரு ஹெட்ஷாட் போகும். அவன் வெயிட் பண்ணி அவன் போய் மெட்கிட் போடாமல் நேராக வந்து என்கிட்ட மறுபடியும் செத்துடுவான். அட போடா லூசு பையெல்லாம் விட்டுட்டா. இங்கே ஒருத்தர் மேலே ஃபுல் ஸ்டெப் இருக்குது வந்தால் இங்கே ஒருத்தர் இருப்பான். 14 போகும். 2 அடியில் ஃபுல் ஹெச்பி கம்மி பண்ணிடுவான். சரின்னு நான் போய் அந்த லாடி பக்கத்தில் போய் ஹின்னில் போட்டுட்டு ஹெச்பி ஏற்றிட்டு சரி நீ வாடி இங்கே தான் வரணும்னு பார்த்துருப்பேன். கரெக்டாக வந்து வாங்குவான். மண்டையில் வாங்கிடுவான். சரின்னு போவேன். சரி மில்லிருந்து போகலாம் 6 கிலோ அடிச்சாச்சுன்னு போவேன். வண்டி எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன் 2 பேர் அடிச்சிருப்பேன். அவன் ஒருத்தனை அடிச்சிருவான். சரி நீங்கள் ஒருத்தானே இருக்கான். அவனை அடிக்க போவேன். அதுக்குள்ளே குளோவால் போட்டுருவான். நாய் குளோவால் போட்டு சரி இது பூஸ்ட்டு போட்டுட்டு ஓடிடலாம் பார்த்தா அதுக்குள்ளே உடச்சிடுவான் காடை. சரி எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே நம்ம அடிச்சிடுவோம். சரி நாம் நல்ல வேலை அங்கே வந்து ரிவைவ் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்துடும். அந்த ரிவைவ் பண்ணிவிட்டு பின்ன வந்து பொடுக்கும் ஏதாவது எல்லாத்தையும் பொடுக்கிட்டு சரி ஜீப் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கங்கே இதெல்லாம் பிடிச்சிட்டு டோக்கன்லாம் பிடிச்சிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போவான். சரி இங்கே ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் ஒன்னோட இன்னும் 15 அளவு தான் இருக்குது. அதுவும் 6 கிலோ அடிச்சிட்டோம் நாம். சரி மெடலில் 11.7 தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடித்தா தான் ப்ளஸ் ஆகும்னு போவான். பார்த்தா இங்கே ஒருத்தர் சுற்றி இருப்பான். சரி அடிச்சிடலான்னு பார்த்து ஒரு நம்பிக்கையில் உட்காந்துடுவேன். அதான் நான் செஞ்சது தப்பு. உட்காந்துட்டு அவனை அடிப்பேன். அவன் நம்மள மண்டையில் போட்டு வச்சுருவான். அட என்னடா மதுரைக்காரனுக்கு வந்து சோதனைன்னு சரின்னு இங்கே இறங்கிடுவாங்க. இங்கே தான் போடுவாங்க லாஸ்ட் ஒன்றுன்னு இறங்குவேன். சரி அங்கங்கே எனிமையாக இருப்பாங்க. நம்ம வந்து 6 கிலோ அடித்தாச்சு. கொஞ்சம் சர்வே பண்ணி போயிட்டா நம்ம போயா அடிச்சிடலான்னு பொறுமையாக இருப்பேன். ஸோ கைஸ் இது வரைக்கும் எனக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே போய் பெல்லைக்கான டிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நீங்கள் இதுதான் உதவி செய்யணும். நம்ம உடனே 100K அடிக்கணும் கைஸ். 100K அடித்தா ஒரு ஸ்பெஷல் இருக்குது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு சொல்லுங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து 1 நிமிட் ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுருந்தோம். வாட்டி 8 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கைஸ் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாடுங்கள். சரின்னு இங்கே போவோம். இங்கே தான் ஜோன் போடுவாங்கன்னு பார்த்தா அங்கே போட்டுருவாங்க. சரி அங்கே போகலான்னு போனால் இங்கே மேலேருந்து ஒருத்தர் இறங்குற மாதிரி இருக்கும். சிம்பிள் காமிக்கும். சரி வெயிட் பண்ணலான்னு போவேன். பார்த்தா மேலேருந்து ஒருத்தர் இறங்குவான். சரி அவனை அடிச்சிடலான்னு பார்த்தா சீக்கிரம் தப்பிச்சிடுவான். 14 தான் போடும். சரி இங்கேருந்து வருவான். பார்த்தா மேலே போய் குளோவால் போட்டுருவான். சரி நம்மளுக்கு எதுக்கு மொம்புன்னு நான் போய் லேம்போகினி எடுத்துகிட்டு சரி நான் போய் சென்டரை பிடிச்சி கேம்ப் பிடிச்சிடலாம். அப்போ தான் வேலைக்கு ஆகணும். போய் பறக்கும் வவால் மாதிரி போவோம் கைஸ். ஸோ ஒரு வழியாக போய் சேர்ந்துடுவேன். இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா நம்ம புது ஐடி வாங்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணாதாங்க. சரி ஒரு வழியாக இங்கே வந்துடுவேன். இன்னும் வந்து 9 அளவு தான் இருக்கும். சரின்னு இங்கே பார்த்தா ஒருத்தன் குளோவால் ஓடிட்டு இருப்பான். சரின்னு 1 2 3 அடிப்பேன். உடனே குளோவால் போட்டுருவோம். என்னடா வேட சத்தாய்க்கிறான்னு சரின்னு வெயிட் பண்ணுவேன். சரி நாம தான் கொரில்லா பெட் வச்சுட்டு வந்திருக்கோமே. சரின்னு தைரியமாக குக் பண்ணுவோம் பாம்பு. பார்த்தா நம்ம கடைசியில் வந்து இது வச்சுட்டு வந்துருப்போம். ராக்கி பெட்டை வச்சுட்டு இருப்போம். ஏன்னா நம்ம வந்து டஸ்டியாக வச்சுருக்கோம்ல, அதனால் லேட் ஆகும் பவர் வர. அதனால் இது இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து பவர் இது லீலோட ஆகிடும். அதனால் இதை வச்சுட்டு வந்திருப்பான். அங்கே பார்த்தா அவனை ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். சரின்னு சரி விட்டுடுவான். அவன் எதுக்கு நம்மளை அடிச்சுட்டு சரி இந்த செல்லம் ஒருத்தன் வருவாங்க. ஜோனுக்கு வருவாங்க. இன்னும் 6 அளவு தான் இருக்குதுன்னு பார்ப்பேன்.
ஸோ பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி அவனா கிடைப்பானான்னு. சரி அங்கேருந்து 2 பேர் இருக்காங்கல்ல, அவனை அடிப்பேன், அவனை அடிக்க முடியாது. சரின்னு அவன் வந்து இவனை பவர் போட்டு விட்ருவான். சரின்னு நம்ம ஒரு ஓசிகள் நடுவில் எடுத்தாச்சு. நாம் 7 கில் அடிச்சிருக்கோம் கைஸ். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. எப்படியாவது நாம் நடு சென்டரில் இருக்கோம், அவங்க தான் இங்கே வரணும் எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் இருப்பேன். இங்கேருந்து ஒருத்தன் ஏடியோட பேனர் கிட்ட அவனையும் அடிப்பேன், டேமேஜ் அங்கேருந்து ஒருத்தன் அடிப்பான். சரி இது வேலைக்கு ஆகாது, உள்ளே போயிடலாம், வீட்டுக்குள்ளேன்னு போயிடுவேன். ஸோ கைஸ் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வர போகுது. ஏன்னா ஹெட்ஷாட் ட்ரிக் வர போகுது, சென்சிட்டிவிட்டிலாம் சொல்ல போகிறோம். ஹெட்ஷாட் நான் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறேன், பின்ன ரேங்க் புஷ் இந்த இன்னும் 5 days முடிஞ்சு கைஸ். இன்னும் வந்து 4 days இருக்குது. இந்த 4 daysல நம்ம மாஸ்டர் புஷ் பண்ணுறோமா இல்லையான்னு காமிக்க போகிறோம். டெய்லியும் வந்துடும் கைஸ் வீடியோ, மறக்காமல் பார்த்துருங்க. கரெக்டாக 1:30 மணிக்கு வந்துடும் கைஸ். ஸோ சரி நான் அங்கே இருக்கிற க்ளோவால் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் இங்கேருந்து வருவான் பேனர் கிட்டேருந்து. அட பாவி எங்கடா வரேன்னு பார்ப்பேன். சரி அவன் வரட்டும், நேரம் பார்த்து அடிக்கலான்னு பார்ப்பேன். உடனே க்ளோவால் போட்டுருவான். அடிப்பேன் இங்கே, இந்த உடனே க்ளோவால் போட்டுருவான். இன்னும் சடன்னு எங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். சரின்னு மெட்கிட் போடுவேன். மெட்கிட் போட்டு ரிப்போர்ட் கிட்டையும் போட்டுட்டு சரி இது வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம கீழே போனால் தான் ரைட்டு, இங்கே வந்து ஷார்ட் ரேஞ்சில் முடித்தா தான் லாங் ரேஞ்சில் முடிக்க முடியாது, நான் கீழே போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ கைஸ் நீங்கள் இன்னும் வந்து இந்த நம்ம நிறைய ஷார்ட்ஸை போடுறோம். இது வரைக்கும் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஷார்ட்ஸு பார்க்கலாம் போய் பாருங்கள், அதில் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் கைஸ். சரி மாப்பிள்ளை எங்கடா இனிமேல் போய் அங்கே போய் வாக்க போவேன். சரி லாம்போகினி நாம வச்சது இங்கே தான் இருக்குது. சரி அவன் வருவான், இங்கே தான் வருவான்னு வெயிட் பண்ணியிருப்பேன். சரி நேராக வருவான், ஒன்று ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விடலாம் பயணம் பார்த்து. பையன் தெளிவாக இருப்பான். சரி அங்கேருந்து வருவான். சரி நம்ம ஏறி போகலாம் தான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஏறி போனால் நம்ம தான் சிக்கல் மாட்டிடுவோம். அங்கே பின்னாடிலேருந்து ஒருத்தன் வந்துடுவான் ஏறி. சரி அவனை ஏறி வர வைக்கலான்னு நான் வெயிட் பண்ணுவேன். அவனும் வருவான். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கேட்கும் எனக்கு. சரி இங்கே தான் வரான்னு பார்த்தா ஜன்னல் குதிச்சு வேறு வருவான் அவன். சரி இங்கே தான் வரான், ஒன்று போட்டுடலாம் மண்டலே பார்த்தா சல்லுன்னு அங்கேருந்து போயிடுவான். அட ஏன்டா எப்படி பண்ணுறேன் கிறுக்கு மெண்டல் பயிலான்னு வெளியிலேருந்து ஜன்னலில் குதிச்சிடுவான். ஏன்னா முன்னாலேருந்து குதிச்சு நம்மளை அடிச்சிடுவாங்கன்னு. சரி உள்ளே தான் இருப்பான். சரி உங்களுக்கு டேமேஜ் தரும், 15-16 போகும். அந்த கிறுக்கு பையன் நம்மளை கவனிக்கவே மாட்டான் சரியா. எப்படிங்க அங்கே வேறு அவனை வேறு அடிச்சிருக்கானா, நம்மளை சரியாக கவனிக்க மாட்டான். சரின்னு அவன் பயலில் முடிச்சு விட்ருவான் அழுத்தி பிடின்னு. சரின்னு பார்த்தா எங்கடா இருக்கான் இனிமே நான் தேடிகிட்டே இருப்பேன். பார்த்தா சொல்லிட்டுன்னு போட்டு அடிப்பான். 75 HP கொதிச்சிருவான். சரின்னு ரைட் இங்கே தான் இருக்கான். இது வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எங்கடா இருக்கான், உடனே அங்கே ஓடுவான் மேட்டுக்கிட்ட. ஏன்னா மேட்டுக்கிட்ட போயிட்டா அடிக்க முடியாது, கவர் ஆன மாதிரி ஆயிடும்ல, அதனால் போயிடுவான். சரி நான் ரிப்போர்ட் கிட்ட போட்டு மெதுவாக போவேன். ஐயோ உனக்கும் நான் மாப்பிள்ள எங்கடா இருக்கான்னு நானும் தேடி க்ளோவால் போட்டு போனால் அவன் எங்கே இருக்கானே தெரியாது. கடைசியில் வீடியோ போட்டு தான் பார்த்தேன். ஊக்காங் போட்டு அங்கே முன்னாடி நிற்பான். லாஸ்ட்டில் பார்த்தா நம்மளை அடிப்பான். சரி லாஸ்ட்டு ஒருத்தன் தானேன்னு மிதப்பில் போவேன். இந்த தப்பு தான் நீங்கள் இன்னும் செய்யக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் ஒருத்தனை அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த எனிமி நம்மளை முடிச்சு விட்ருவான். ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க நான் அடிப்பேன் அவனை, அக்யூரேசி மிஸ் ஆகி அவன் நம்மளை அடிச்சிடுவான். ஆனாலும் இந்த மேட்ச் நம்மளுக்கு 71+. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.